அன்பானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சியிலே இந்த வரிசையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இது 2வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியிலே நிருபங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். மிகவும் சுருக்கமாக பவுலின் நிருபங்கள் 13. நிருபங்கள் என்றால் கடிதங்கள் என்று பொருள். ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது மக்களுக்கு ஒருவர் அஃபிஷியல், ஃபார்மல், அந்த விதமாக எழுதுகிற இலக்கிய நடைக்கு பேர் நிருபங்கள் என்று பெயர். அதில் யார் எழுதுகிறா, யாருக்கு எழுதுகிறா, என்ன எழுதியிருக்கு, அப்படி தான் இருக்குது. இந்த அணுகுமுறையை நன்றாக கற்றுக்கொண்டால் நிருபங்களை படிக்கும்போதெல்லாம் இதை வித்தியாசமாக படிக்கலாம். அதுக்கு தான் இது ஒரு அறிமுக நிகழ்ச்சி. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 297 பக்கத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அது அப்படியே மெதுவாக திருப்பி பார்க்குறீங்களா? 298 சின்னதாக இருக்குது. 119 சங்கீதம் சொல்கிறது. சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, அப்படியே பரட்டி பார்ப்பாங்க. அப்படி எவ்வளோ நீளமாக இருக்கே, எப்போ தான் முடிக்கிறதோ? அந்த மாதிரி செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எவ்வளோ நீளமாக இருந்தான்னா நல்லா வாசிக்கணும்ல. நீளமாக இருக்கனால முழங்காலே வாசிப்பேன்னு யோசிக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம். இந்த நிருபம் பாருங்கள், சிலருக்கு சந்தோஷம், பின்னாடி சீக்கிரம் வெறுட்டு முடிச்சிடலாம். ஆனால் இதில் ஆழமான ஆவிக்குரிய முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டுகின்றன. மன்னிப்புன்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் மன்னித்தல்ல என்னெல்லாம் இருக்குது அதை நீங்கள் கவனிக்க முடியும். அதனால தான் என் கூட சேர்ந்தே வாசிங்க. இந்த நிருபத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறாரு பிலமோனுக்கு. பிலமோன் கொலோசே பட்டணத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர், செல்வந்தர். அவருக்கு நூற்றுக்கணக்கான, ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான அடிமைகள் இருந்திருக்கலாம். இப்போ இருக்கவங்களே பாருங்கள், ரொம்ப வசதியானவங்க. அவங்க எங்கள் வீட்டில் ஒரு 8 பேர் இருக்காங்க. டிரைவர் இருக்கார், செக்யூரிட்டி இருக்கார், வீட்டை கவனிச்சுக்கிற ஒருத்தர் இருக்காங்க, சமைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க, தோட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கார், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பிலமோனுக்கு நூற்றுக்கணக்கான அடிமைகள். அதில் ஒரு அடிமை பேர் தான் ஒனேசிமு. பிலமோன் பவுலப்போஸ்தலன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார். அதனால தான் அவரை மகன் எழுதுகிறார், மகன்னு சொல்கிறார். ஒனேசிமுக்கும் அவர் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார். அது எப்படின்னு நம்ம இந்த வரிசையில் கவனிப்போம். பிலமோன் பணக்காரர், ரட்சிக்கப்பட்டவர் மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் சபை கூடி வருது. 2ஆம் வசனத்தை பாருங்களேன். அதில் 3வது வரியில் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதாவது. உங்கள் வீட்டில் சபை கூடி வருது, அதுக்கு அவர் மெய்ப்பராக இருக்கார், பணக்காரர், நல்ல வசதியானவர், எல்லாத்தையும் ஆதரிக்கிறவர். அங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் அவர் சபை நடத்துனது மட்டும் இல்லை, ரொம்ப விரிவான சிந்தை, ஒரு பரந்த உள்ளம் கொண்டவர், பராமரிக்கிற சிந்தை கொண்டவர். அநேக பரிசுத்தவானுடைய உள்ளம் அவரால் சந்தோஷமும் ஆறுதலும் பெற்றது. இப்போ பிலமோனுடைய கேரக்டர், குண நலன்களை இந்த முதல் சில வசனங்களே கவனிக்கலாம். இதான் பிலமோன். ஒனேசிமு அடிமையாக இருந்தான். அவன் வீட்டை விட்டு ஓடி தப்பிச்சுக்கலான்னு அவர் வீட்டில் இருந்ததை திருடி கொண்டு ஏறக்குறைய 2100 கிலோமீட்டர் அந்த நாட்களில் அவ்வளோ தூரம் போயிட்டான். ரோம் பட்டணத்துக்கே போயிட்டான். இந்த மேப்பில் பாருங்களேன், எங்கெல்லாம் போயிருக்கான், எத்தனை நாடுகளை கடந்து போயிருக்கான், கடலை கடந்து போயிருக்கான். எப்படியாவது ஆப்டரக்கூடாது அப்படின்னு போயிட்டான். தேவனுடைய கரத்தை பார்த்தீங்கன்னா, ஒனேசிமு அப்போ ரட்சிக்கப்படலை. எப்படியோ ரோம் பட்டணத்துக்கு போய், ரோம் பட்டணம் பிரம்மாண்டமான பட்டணம், எப்படி அவன் சிறைச்சாலைக்கு போனான்னு தெரில. ஆனால் சிறைச்சாலையில் பவுலை சந்திக்கிறான். பவுல் சொல்கிறாரு பாருங்க, என்னன்னா 10வது வசனம், என் கூட சேர்ந்து என் கூட வாய் விட்டு வாசிக்கிறீங்களா? என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் பிலமோனை நடத்தினவர் அவர்கிட்டயே ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ப்ளீட், அதாவது மன்றாடுகிறேன். தமிழில் சரியாக சொன்னோம்னா கெஞ்சி கேட்கிறேன். அப்படி கேட்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப டெண்டராக
கனிவாக கேட்குறாரு. எதுக்கு? ஒனேசிமனை ஏற்றுக்கொள்ளான், ஓடி போயிட்டான், அன்றைக்கி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், நல்லா மாறிட்டான், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கான், நானே வச்சுக்கலான் இருக்கேன், எனக்கு உதவிக்கு ஆள் தேவை. ஆனால் அதோட முக்கியம், அவன் வந்து உனக்கு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உமக்கு உம்முடைய நீர் 30 தடவைக்கு மேலே வருது. நீர் உம்முடைய உமக்கு சேர்த்தா 36 தடவை ஒருத்தர் அட்ரஸ் பண்ணும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஸோ மெனி டைம்ஸ் அத்தனை இடம். இப்போ அதை குறிச்சிங்கன்னா அதை பாருங்களேன், அந்த பைபிள் பேஜ், மார்க்ட் பேஜ், இதை கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அதை மாதிரி நீங்கள் உங்கள் பைபிளில் இல்லை அந்த பிரிண்டட் ஷீட்டில் குறிச்சிக்கலாம். அப்போ இவ்வளோ கனிவாக எழுதுகிறாரு. இதுதான் கதை. அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு இது எழுதப்படலை. ஆனால் பாருங்கள், தேவனுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. சரித்திரம் சொல்கிறது. ஏற்றுக்கொண்டார். கொலோசிய பட்டணத்தில் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஒனேசிமு ஊழியம் செய்தார். அநேகமாக ஒரு பிஷப் மாதிரி பெரிய அளவில் அநேகருக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து ஒனேசிமு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி. பவுல், நான் சொன்னேன் போன நிகழ்ச்சியில், இந்த நிருபம் ஒரு சிறைச்சாலை நிருபம். குயிக்காக பாருங்கள், சிறைச்சாலை 5 எழுத்துக்கள், என்னெல்லாம் நிருபங்கள். அதில் பிலமோன் பார்த்தீங்களா டிக் பண்ணியிருக்கு. இந்த நிருபம் கட்டப்பட்டிருக்கும் போது எழுதினார். என் கூட சேர்ந்து பாருங்களேன், அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், வசனம் 1 பாருங்கள், கட்டப்பட்டவனாயிருக்கிற ஒரு ப்ரௌன் கலர் அப்படியே கோடு போட்டுக்கிறீங்களா. அதுக்கப்புறம் 8 பாருங்கள், கட்டப்பட்டவனாம் இருக்கிறபடியால். 10 பாருங்கள், கட்டப்பட்டிருக்கையில். அப்புறம் பாருங்கள் 13 பாருங்கள், கட்டப்பட்டிருக்கிற எனக்கு. 13. 23 பாருங்கள், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ரா. நம்பர் பண்ணுறீங்களா? உங்கள் பைபிளையோட பண்ணலாம். 1, 8, 10, 13, 23. 1, 8, 9, 10, அப்புறம் 13, 10யும் 13 கூட்டினா 23. இப்படி தான் அந்த பைபிள் வசன நம்பர்லாம் மனசுக்குள்ளே லேசாக கொண்டுடலாம். இப்போ கேட்டாலும் யோசிக்கலாம். ஏன் யோசிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதில் கட்டப்பட்டிருக்கும் போது ஒனேசிமா நடத்துகிறார். இந்த லெட்டரை எழுதும் போதே முதல் வரியிலே ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் நம்பரை எழுதிக்கலாம், சின்ன அந்த ப்ரௌன் கோடு. இப்போ கட்டப்பட்டிருக்கும் போது ஒனேசிமா பெற்று எடுக்கிறார். 10ஆம் வசனம். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முற்றிலுமாக மாறியாச்சு. ஆனால் பவுல் மாறினா போதாது, அந்த பழைய எஜமான்ட்டே போகணும். அப்போ தான் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பின் மாண்பு மாட்சிமை விளங்கும். ஊழியத்தில் 2 இருக்குது. ஒன்று ரிடம்ஷன், மீட்பு. 2வது ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல். பவுல் 2ஐயும் செய்கிறார். ஏதோ ஆத்மா வந்தாங்க, ரசிக்கப்பட்டாங்க, கை தூக்குனாங்க, ஞாசனம் எடுத்துட்டாங்க, இல்லை. பெரிய ஆவிக்குரிய தேர்ச்சி பெற்ற ஒரு தீர்மானத்தை பிலமோன் எடுப்பதற்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பவுல் பயன்படுத்துகிறார். எப்போ பயன்படுத்தினார்? வசதியாக இருக்கும்போதில். சிறைச்சாலையில் போதுமான லைட் இருக்காது, துர்நாற்றம் இருக்கும், தூசி படிஞ்சிருக்கும், கூட்டிலாம் விட மாட்டாங்க, தரையில் தான் படுக்கணும். அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெளியே போகவே முடியாது. பவுலெல்லாம் விலங்குல மாட்டி தான் வச்சுருப்பாங்க. இப்படி கற்பனை பண்ணலாம். பல சமயங்களில் பவுல் விலங்கு கட்டி இருக்கும்போது இன்னொருத்தர் விலங்கு கட்டி கூட இருப்பார். ஏன்னா தப்பிச்சு போயிட்டாருன்னா என்னன்னு அவங்க பயந்து போய் இப்படி கடுமையாக நடத்துகிறாங்க. ஒருவேளை கட்டப்பட்ட விலங்கோடு தான் பவுல் எழுதியிருக்கலாம். இப்படிதான் பைபிளை கற்பனை பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை கொஞ்சம் கலெக்டர் விட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி எழுதியிருப்பார். 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம படிக்கிற அளவுக்கு அந்த லெட்டர் இருக்குது, நிருபம் இருக்குது. சின்ன நிருபம்னு வேகமாக படிச்சுட்டு போயிடக்கூடாது, ஒன்று ஒன்றா கவனமாக படிக்கணும். நான் சொன்னேன் உம்மை, உமக்கு, அது மாதிரி என்னை, நான், இந்த வார்த்தைகள் அது ஒரு 32 இடம் வருது. இந்த புள்ளி வரும் எப்படி முக்கியம்னு கேட்டிங்கன்னா, அந்த லெட்டர் படிக்கணும். இதுக்கு பேர் தான் ஆராய்தல், படித்தல், தியானித்தல், கவனித்தல். இதில் கலரில் பண்ணிங்கன்னா பாருங்கள், என்லாம் ஒரு க்ரீன் கலர், எனக்கு, நான். உண்மையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர். 2 பேர் 1 to 1. பவுல் வந்து பிலமோன்ட்ட அவ்வளவு அப்பீல் பண்ணுறார், கெஞ்சி கேட்குறார், ரொம்ப நயந்து கேட்குறார், எப்படியாவது நீ ஏற்றுக்கொள்ளணும்,
அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, பவுல் பிலமோன் அந்த பவுல் கேட்டுக்கொண்டதை செய்தால் ஒனேசிமு எப்படிப்பட்டவனை மாறலாம் அப்படின்றது தான் அவருக்கு இருந்த தரிசனம். பிலமோனை பற்றி அவருக்கு வைத்திருந்த தரிசனம், அவர் ஏதோ ரசிக்கப்பட்டார், சபை நடத்துகிறார்ல. கிறிஸ்துவின் சித்தம் மன்னிக்கிறதுல சிறந்து விளங்கணும். இப்படி தான் நம்ம ஊழியக்காரங்களுக்கு இருக்கணும். இதுதான் சரியான ஒரு சிந்தை. சாரி கேளுங்க, மன்னிச்சிட சொல்லுங்க, அவ்வளோ எளிதானதில்லை. மன்னிப்பு ப்ரோசஸ், மெதுவாக நடக்கிறது. உள்ளிருந்து காயம் ஆறி, புண்ணு ஆறி, காயம் ஆறி, அப்புறம் தழும்பு இருக்குது. அந்த தழும்பு கூட இயேசுவின் தழும்புகளுக்கு கீழே மறைக்கப்படுறது. அதான் மன்னிக்கப்பட்டோம், மன்னித்து விட்டோம் என்பதற்கான அடையாளம். நிருபத்தை நிறைய முறை வாசிங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? 10 முறை வாசிங்க. சிலருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கும், என்ன இது 10 முறை வாசிக்க சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மன்னிக்க முடியல. இதை வாசிக்க வாசிக்க கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளே உருவாகும். சபையில் பிரச்சனை வரும்போது ஒப்புரவாக்கும் ஊழியத்தை செய்வதற்கு கிருபை உண்டாகும். இந்த நிருபத்தில் முடிக்க போகிறோம். இன்னொரு நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான தலைப்பு என்னன்னு கேட்டால், பணக்கார பிலமோன், 2வது ஓடிப்போன ஒனேசிமு, 3வது ஒப்புரவாக்கின பவுல். சின்ன ஒரு அவுட்லைன் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த பணக்காரன் சொன்னால் அடிமை இருந்தால் அந்த கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அவன் மட்டும் இல்லை, சபையை நடத்தினான் பிலமோன். அது நடத்தினது மட்டும் இல்லை, அநேக பரிசுத்தவான்கள் உள்ளம் இளைப்பாறினது. அப்படிப்பட்ட பெரும் உள்ளம் கொண்டவன் பிலமோன். பிலமோன் பணக்கார பிலமோன், அப்புறம் ஓடிப்போன ஒனேசிமு, அப்புறம் ஒப்புரவாக்கின பவுல். ஒரு கடிதம் தான். பொதுவாக நம்ம அறிந்திருக்கோம், எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆனால் இங்கே எழுத்து தான் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு ஆவியானுடைய வார்த்தையில் அபிஷேகம் இருந்ததுனால ஒரு மனிதன் நீதியும் நியாயமாக செய்யக்கூடியது கூட மாற்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்கிறார். பெரிய ஒரு திருப்பம் உண்டாயிருது. ஆகவே தான் அந்த நிருபத்தை நம்ம படிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இன்னும் உள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். எப்படி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது என்று தெரியப்படுத்துங்க. நண்பரும் கைவிட சிலுவையில் மரித்தார், விண்வாசல் திறந்தார், அவ்வன்பை பாடுவோம். அன்பின் தகப்பனே, பவுலப்போஸ்தலனை போல ஊழியக்காரர்களை இந்த நாட்டிலே எழுப்பும். பிலமோன் போல பரிசுத்தவான்களை எழுப்பும். ஒனேசிமுவை போல சரியான வழிநடத்தல் பெற்று ஆண்டவரே ஒப்புரவாகும் ஊழியத்திலே ஆண்டவரை இணைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அநேகருடைய விசுவாசம், அன்பு பலருடைய இளைப்பாறுதலுக்கு பயன் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.